இனிய நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். எல்லோரும் இந்த பூமியில ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம இருக்கணும். ஏதோ இந்த பூமியில பிறந்தோமா, சந்தோஷமா வாழ்ந்தோமா, போய் சேர்ந்தோமான்ற போல இருக்கணுமே தவிர, பிரச்சனைகளோட வாழ்க்கைய வாழறது ரொம்பவும் வெறுப்பா இருக்குன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆனா, சில பேர் மட்டும்தான் இந்த பூமியில ஏதோ பிரச்சனையே இல்லாம வாழறாங்க. அது போன்ற ஒரு வாழ்க்கை நமக்கு அமையாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இன்றைய கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல நடுவுல உக்காந்துக்கிட்டு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு ஏதோ புலம்பிக்கிட்டே இருந்தாராம். கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஜோரா அழவும் ஆரம்பித்தாராம். அப்போ அந்த வழியா ஒரு ஜென் குரு வந்துட்டு இருந்தாராம். அந்த ஜென் குரு இந்த விவசாயிய கவனித்தாராம். எதுக்காக தன்னந்தனியா உட்காந்துக்கிட்டு இந்த விவசாயி ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு ஏதோ புலம்புறாரு, அப்புறம் அழுறாரு, இதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலான்னு ஜென் குரு அந்த விவசாயி கிட்ட வந்து அதுக்கான காரணத்தை கேட்டாராம். அப்ப அந்த விவசாயி சொன்னாராம், போன வருஷமாவது ஏதோ எங்க கிராமத்துல ஓரளவுக்கு மழை பெஞ்சுது. அந்த மழையை வச்சு நான் ஓரளவுக்கு விவசாயம் பண்ணேன். ஏன்னா என்னுடைய நிலம் வானத்தை பார்த்த பூமி. என்கிட்ட பம்ப் செட்டோ வேற நீர் பாசறதுக்கு எந்த வசதியும் கிடையாது. இந்த வருஷம் பார்த்தா மழையே கிடையாது, சுத்தமா வறட்சி. நான் என்னதான் செய்ய போறேன்னு தெரியல. என் குடும்பத்தையும் என் பிள்ளை குட்டிகளுங்களும் நான் எப்படி வாழ வைக்க போறேன்னு புரியல அப்படின்னு ஜோரா புலம்ப ஆரம்பிச்சாராம். அது மட்டும் இல்ல, எந்தா கடவுள் எங்களை மாதிரி ஒரு விவசாயிகளெல்லாம் இந்த மாதிரி போட்டு பாடா படுத்துறாருன்னு தெரியல. அவர்கிட்ட எல்லா சக்திகளும் இருக்கு. அவர் நினைச்சா சரியான நேரத்துல மழை பெய்ய வைக்கலாம், சரியான நேரத்துல காத்து கொடுக்கலாம், சரியான நேரத்துல வெளிச்சத்தை கொடுக்கலாம், எங்களெல்லாம் நல்லபடியா வாழ வைக்கலாம். எல்லா சக்திகளையும் கையில வச்சுக்கிட்டு எங்களெல்லாம் ஏன் தான் இப்படி கஷ்டப்படுத்துறாருன்னு புரிய மாட்டேங்குது. நானும் தான் என்னால முடிஞ்ச நேரத்தெல்லாம் கடவுளை கும்பிடுறேன். ஆனா அவர் நான் சொல்றதை கேட்கறது இல்ல. ஆனா நீங்களோ ஜென் குருகள், உங்களுடைய பேச்செல்லாம் கடவுள் கேட்பாருன்னு சொல்லுவாங்க. நீங்க குரு தானே, நீங்களாவது கடவுள்கிட்ட எனக்காக சிபாரிசு பண்ணக்கூடாதா அப்படின்னு அந்த விவசாயி ரொம்ப பாவமா கேட்டாராம். அதை கேட்ட ஜென் குரு, கண்டிப்பா நான் உனக்கு உதவி செய்யறேன், கொஞ்ச நேரம் உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜென் குரு தியான திருஷ்டியில போனாராம். தியான திருஷ்டியில போய் கடவுள்கிட்ட பேசினாராம். இந்த விவசாயி சொன்னதெல்லாம் கடவுள்கிட்ட எடுத்து சொன்னாராம். கடவுளும் சொன்னாராம், சரி ஒரு வருஷத்துக்காக அந்த விவசாயி கிட்ட நான் எல்லா சக்தியும் கொடுக்குறேன். அந்த விவசாயி நினைச்ச நேரத்துக்கு மழை பெய்ய வைக்கலாம், வெயில காய வைக்கலாம், காற்றை வீச வைக்கலாம். இந்த சக்தியை நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கடவுள் சொன்னவும் அதை கேட்டுக்கிட்டு அந்த ஜென் குரு தியான திருஷ்டிலேருந்து வெளியே வந்தாராம். வெளியே வந்து அந்த விவசாயியை பார்த்து சொன்னாராம், கடவுள் உனக்கு ஒரு வருஷத்துக்காக அந்த சக்திகளை கொடுத்துருக்குறாரு. இந்த வருஷம் நீ நினைக்கிற நேரத்துல மழை பெய்யும், நீ நினைச்சா காற்று வீசும், நீ நினைச்சா வெயில் வரும், அது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட உடனே விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான். நீங்க உண்மைதான் சொல்றீங்களான்னு. உண்மைதான், நீ வேணா செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜென் குரு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாராம். அதை கேட்ட உடனே விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான். விவசாயிக்கு சந்தோஷம் தாங்க முடியாம, சரி நம்ம இப்பவே செஞ்சு பார்க்கலாம், அந்த ஜென் குரு சொன்னது உண்மையா அப்படின்ட்டு காற்றே வீச ஆரம்பி அப்படின்னு சொன்னாராம். காற்று வீச ஆரம்பிச்சுதான். விவசாயி நினைத்து பார்த்தாராம், அப்போ உண்மையிலேயே கடவுள் இந்த சக்தியெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு வருஷம் நாம நினைத்த நேரத்துல மழை பெய்ய வைக்க முடியும், காற்றை வீச வைக்க முடியும், வேண்டிய வெளிச்சத்தையும் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த வருஷம் நமக்கு நல்ல விவசாயம் செய்ய போறோம், நல்லா செழிக்க போகுது நம்மளுடைய குடும்பமும் நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் விதைக்கிறதுக்கு முன்ன மழையே பெய்யுன்னு சொன்னாராம். மழையும் பெய்ய ஆரம்பிச்சதான். ஓரளவுக்கு மழை பெஞ்ச உடனே போதும் நிறுத்து அப்படின்னு சொன்னாராம். மழை நின்றுடுச்சான். அவர் எல்லாரும் விதைகள்லாம் விதைச்சு முடிச்சாராம். அதுக்கப்புறம் காற்றே வீசு அப்படின்னு சொன்னாராம். காற்றும் வீச ஆரம்பிச்சுதான். ஓரளவுக்கு வீசின பிறகு போதும் நிறுத்துனாராம். காற்றும் நின்றுடுச்சான். இதே போல எப்போல்லாம் அவருக்கு தேவைப்பட்டதோ அப்பெல்லாம் காத்து வெயில் மழைன்னு வர வைத்தாராம். நெல் பயிரும் நல்லா செழுமையா வளர ஆரம்பிச்சுதான். நெல் பயிர்கள்லாம் நல்ல பச்சை பச்சேன்னு வளர்ந்த பிறகு அறுவடைக்கும் தயாரா நின்னுதான். அப்போ விவசாயியோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாம போச்சான். விவசாயி அறுவடை செய்வதற்கு முன்பு அவருடைய நிலத்துல இறங்கி ஒரு நெல் கதிரை அறுத்து அதுல இருக்கிற நெல்மணிய நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை பிச்சு பார்த்தாராம். பார்த்தா அதுல வெறும் பதர் மட்டும்தான் இருந்ததான், நெல்மணியே இல்லையா. அவருக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருந்துதான். இது என்ன பதர் மட்டும் இருக்கு, நெல்மணியே இல்ல, சரி இந்த செடியில மட்டும்தான் அப்படி இருக்கும்னு பக்கத்துல இருக்க 2-3 செடியை அறுத்தாராம். அறுத்துட்டு அதுல இருக்க நெல் கதிர்களும் பார்த்தாராம். ஆனா அதுலயும் நெல்மணியே இல்லையா, வெறும் பதர் மட்டும்தான் இருந்தான். அவருக்கு ஒன்றும் புரியலையா. விறுவிறுன்னு பக்கத்துல இருக்கிற எல்லா செடிகளையும் அறுத்து அதுல இருக்கிற கதிரெல்லாம் எடுத்து அந்த நெல்மணிகளாம் பார்த்தா எதுலுமே நெல்மணியே இல்லை, வெறும் பதர் மட்டும்தான் இருந்ததாம். அவருக்கு கோபம் தாங்கலையாம். மறுபடியும் ஆகாயத்தை பார்த்து புலம்ப ஆரம்பிச்சாராம். எல்லா சக்திகளும் என் கையில கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நீங்க என்ன பழி வாங்கிட்டீங்க, எனக்கு தெரியும். என் செடியெல்லாம் பச்சை பச்சேன்னு வளர்ந்துடுச்சு, நேரத்துக்கு காத்து மழை எல்லாம் வீசுச்சு, ஆனா அதுல நெல்மணி வராம செஞ்சுட்டீங்க இல்லையா. ஏன்னா எல்லா வல்லமையும் படுத்த சக்திசாலி நீங்க தான், அதனால என்ன பழி வாங்கிட்டீங்க
அப்படின்னு புலம்ப ஆரம்பித்தாராம் அந்த விவசாயி. அந்த நேரம் பார்த்து ஜென் குரு மறுபடியும் அந்த பக்கம் வந்தாராம். அவரு விவசாயி புலம்புறதை பார்த்துட்டு விவசாய பார்த்து கேட்டாராம். அப்ப விவசாயி நடந்ததெல்லாம் சொன்னாராம். சொல்லிட்டு கடவுள் எங்கேயும் சக்திங்களை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு என்ன பழி வாங்கிட்டாரு பாத்தீங்களா, அவர் நினைத்ததான் இந்த உலகத்துல நடத்துவாரே தவிர நாம நினைக்கிறது ஒரு நாளும் நடக்க விட மாட்டாரு அப்படின்னு அந்த விவசாயி புலம்ப ஆரம்பித்தாராம். அதை கேட்ட ஜென்குரு சொன்னாராம், கொஞ்சம் அமைதியா இருப்பா, நான் இதுக்கான காரணத்தை உங்ககிட்ட சொல்றேன். இதுக்கு கடவுள் உனக்கு பதில் அளிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு. நீ வேண்டிய நேரத்துக்கு வேண்டிய அளவுக்கு காத்த வீசு செஞ்ச, வேண்டிய அளவுக்கு மழை வெளிச்சம் இதெல்லாம் வர வைத்த. இதனால என்ன ஆச்சுன்னா உன்னுடைய பயிர் எல்லாமே சோம்பேறிகளா போயிடுச்சு. அதாவது அதுங்களுக்குள்ள இருக்கிற வேண்டிய சக்தி அதுக்குள்ள அதுங்களால வளர்த்துக்க முடியல. அதாவது என்ன சொன்னோம்னா தாவரங்கள் எந்த அளவுக்கு காத்து மழை வெளிச்சம்னு சூரிய வெளிச்சம் அதுக்கு மேல படுதோ அந்த அளவுக்கு அந்த தாவரங்கள்லாம் சக்திசாலிகளா ஆகும். அது தன்னுடைய வேரெல்லாம் பூமிக்குள்ள எடுத்துக்கிட்டு போகும். எந்த அளவுக்கு அதோடைய வேர்கள்லாம் பூமிக்குள்ள எடுத்துக்கிட்டு ஆழமா போகுதோ அந்த அளவுக்கு செடிகள்லாம் ரொம்ப சக்திசாலியா வளரும். அப்பதான் நல்ல சக்திசாலியா வளரக்கூடிய தாவரங்களாலதான் காய்க்க முடியும், பூ பூக்க முடியும், பழம் கொடுக்க முடியும். அதுல நெல் கதிரெல்லாம் நல்லபடியா வளருமே தவிர நீ பாட்டு உனக்கு ஏத்த மாதிரி பார்த்து தண்ணி காத்து வெளிச்சம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது தன்னுடைய சக்திகள் எல்லாம் இழந்துரும். செடி மட்டும் வளருமே தவிர அது கொடுக்கக்கூடிய தானியங்கள் பூ காய் அதெல்லாம் நம்ம முன்னால எதிர்பார்க்க முடியாது. அதனாலதான் கடவுளுக்கு தெரியும் எது எப்போ எப்படி எவ்வளவு கொடுக்கணும்னு. அவர் கொடுக்குற மாதிரி கொடுத்தாதான் இந்த பூமி சுழல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் குரு அங்கிருந்து கிளம்பி போனாராம். எனவே நண்பர்களே, இந்த கதையில வந்த விவசாயி போலவே தான் நாமளும் பல பேர் நினைக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளே வரக்கூடாதுன்னு. அப்படி பிரச்சனைகளே இல்லாம வாழ்க்கை இருந்ததுன்னா அதாவது எப்படி இருக்கும்னா நம்ம எப்பவுமே நிழலையே உட்காந்துட்டு இருந்தோம்னா நமக்கு நிழலுடைய அருமையே புரியாது. சுட்டெரிக்கிற வெயில் இருந்தா மட்டும்தான் அந்த நிழலுடைய அருமையே புரியும். அது மட்டும் இல்ல, எல்லா மனிதர்களும் இந்த பூமியில பிறந்தவங்க ஏதாவது ஒரு கர்ம வினைகளை செய்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆனா நல்ல மனிதர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பிரச்சனைகள் மூலமா தான் நாம நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் கழித்து கொண்டே இருக்கிறோம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு பிரச்சனை வரும்போதும் அதை நம்மள மனசு அளவுலயும் சரி உடல் அளவுலயும் சரி ரொம்பவும் சக்திசாலியாகவும் மன அளவுல மனோதைரியத்தையும் உடல் பலத்தையும் நமக்கு கொடுத்துட்டு போகுது. அது மட்டும் இல்ல, ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம நினைச்சுக்கணும் நம்மளுடைய இது கர்ம வினைக்கான காரணத்தினாலதான் இந்த பிரச்சனை நமக்கு ஏற்பட்டு இருக்கு. இது நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் கழித்து கொண்டே வரும். நல்லவர்களுக்கு மட்டும்தான் கடவுள் சின்ன சின்ன பிரச்சனைகளா கொடுப்பாரே தவிர ஏதோ ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, தலைக்கு வந்தது தலைப்பாகோடு போயிடுச்சுன்னு. அதே போலதான் நல்லவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வருமே தவிர அது பெருசா ஒரு நாளும் அவங்கள வாட்டி வதக்காது, அவங்களுக்கு கஷ்டங்களையும் கொடுக்காது. இப்போ ஒரு தாய் இருக்கிறாங்க, சில பிள்ளைகள் விளையாடிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு அங்க இனிப்பு கொடுக்க போகும்போது கூட இருக்கிற பிள்ளைங்களுக்கும் இனிப்பு கொடுப்பாங்க. இதே கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க போய் தன்னுடைய பிள்ளைய கூப்பிடுவாங்க. பிள்ளை வர அடம் பிடிக்கும், மற்ற பிள்ளைகளும் அடம் பிடிக்கும். அவங்க தன் பிள்ளையே திட்டலாம், வேணா ஒரு அடி கூட அடிக்கலாம், அடிச்சு உள்ள கூட்டிட்டு வரலாம். ஆனா மற்றவர்கள் பிள்ளைய அவங்க அடிக்கவும் மாட்டாங்க, கண்டிக்கவும் மாட்டாங்க. அவங்க தன் பிள்ளைய மட்டும் கூட்டிட்டு வந்துருவாங்க. இதே போலதான் கடவுள், அவருக்கு தெரியும் எந்த பிள்ளைகளோடு நம்மளுடைய பிள்ளைகள் அவங்க நம்ம சொல்வதை கேட்பாங்க. அதாவது நல்லவர்களை எப்பவுமே கடவுள் கைவிட மாட்டாரு. சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமே தவிர அது ஒரு நாளும் நம்மள பெரிய அளவுக்கு பாதிக்காது. அதனால பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை இருக்கணும்னு நம்ம ஒரு நாளும் நினைக்க கூடாது. பிரச்சனைகள் வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போதும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற கர்ம வினைகள்லாம் நம்ம கழித்து கொண்டே வரும். நம்ம முன்பை விட இன்னும் மன அளவுலையும் உடல் அளவுலையும் பலசாலியா மாறிக்கொண்டே போக போறோம் என்ற எண்ணம் நமக்குள்ள வந்ததுன்னா வாழ்க்கை என்னைக்குமே நமக்கு இனிமையாக இருக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மகிழ்ச்சியாக இருங்கள், மற்றவர்களையும் மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். பிடித்திருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் பண்ணி மறக்காம சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. ஓம் சாந்தி.